அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர். வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் மாற மாட்டார். ஆனா வாக்குத்தத்தத்தை யாரோ ஒருவர் எனக்காக ஜெபிச்சு கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் எனக்காக தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இந்த நாட்களில் வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அதிகமாக தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை தருவார். கிருபையாய் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். நான் முதல் நாளில் சொன்னேன், தேவன் ஜெபிக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். எனவே ஜெபத்தில் உறுதியாக இருப்போம். இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இன்னொரு ஆலோசனையையும் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கினால் வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வாக்கினால் தேவன் வாக்குத்தத்தத்தை அவருடைய வாக்கினால் கொடுக்கிறார். தேவன் நேரடியாய் பேசி வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரா? கொடுப்பார். தேவன் பேசுவார். அவருடைய ஆடிபிள் சத்தம் கேட்குமா? கண்டிப்பா கேட்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவனை ஒரு நாளும் மட்டுப்படுத்திடாதீங்க. அப்படிலாம் பேசுவாரா? பேசுவார். அப்படிலாம் ஆண்டவர் தரிசனங்களை கொடுப்பாரா? கொடுப்பார். ஆண்டவருடைய கிரியைகளை மட்டுப்படுத்தவே படுத்தாதீங்க. சில அனுபவங்கள் உங்களுக்கு இல்லாததினாலே நாம் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. வேதத்துக்கு உட்பட்ட எந்த அனுபவங்களையும் தேவன் இன்றைக்கும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் எப்போதும் எனக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு ஆடிபிளா ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆடிபிளா தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அதிகமாய் வேத வாக்கியத்திலே ஊறிப்போனவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில ஒரு மனிதன் அதிகமாக திடமாக ஆழமாக வேறு ஊன்றாவிட்டால் அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் ஆடிபிளா கர்த்தர் பேசிட்டார்ன்றத சொல்ல முடியாது. கர்த்தர் பேசணும் அப்படின்னா அவனுக்குள் கர்த்தருடைய வார்த்தைகள் அதிகமாக ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். வார்த்தையினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் வாக்கினால் அவர் வாக்கு தத்தத்தை கொடுப்பார். சரி, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வாக்கினால் கொடுப்பாரா? கொடுப்பார். ஆடிபிள் சத்தமும் கர்த்தர் பேச வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் வேத வசனமாகிய இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் வாக்கு தத்தத்தை கொடுப்பார். பைபிள் படிக்கும் போது கர்த்தர் நம்ம எல்லாரும் ஆபிரகாமுக்கு சுதந்திரர்களாக, ஆபிரகாமுடைய ஈசாக்குடைய யாக்கோபுடைய அந்த வாக்கு தத்தத்தினுடைய சுதந்திரர்களாக கர்த்தர் நம்மளை வச்சுட்டார் இல்லையா? இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்த அந்த சுதந்திரம். அப்படின்னா தேவன் நமக்கு அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு சுதந்திரமாக தருகிறார். சில நேரம் சிலர் நினைப்பாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நம்ம எடுக்கக்கூடாது, சுதந்திரிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவர்கள் அறியாமையில் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டா அதை இன்னொருத்தர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பைபிளில் ஒரு வாக்கு தத்தத்தையும் நீங்கள் எடுக்க முடியாது. மேன்மையான வாக்கு தத்தம் நமக்கு உண்டு. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்மை திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக தான் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறான்னு சொல்லும்போது நமக்கு அந்த வார்த்தையை படிக்கும்போது நீங்க அது ஆபிரகாமுக்கு தானே சொன்னாரு, தாவீதுக்கு தானே சொன்னாரு, எனக்கு சொல்லலையே அப்படின்னு அதை நீங்க தள்ளுனீங்க அப்படின்னா பைபிளில் எதையுமே நீங்க சுதந்திரிக்க முடியாது. அப்படின்னா தேவன் வாக்குத்தத்தங்களுக்கு நம்மையும் பங்காளியாக மாற்றியிருக்கிறார். உதாரணமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எங்க சொல்லி இருக்கிறார்? இது நமக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை யாருக்கு சொன்னார்? கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், மோசேக்கு சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார், ஏசாயாவுக்கு சொன்னார். அதை இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். அப்படின்னா தேவன் வாக்கினால் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய வாக்குகள் ஒவ்வொன்றையும் நாம் எப்போதும் சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எனவே நீங்க ஒருவேளை பைபிள் படிக்கும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் நான் படிக்கிற வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அந்த வசனங்களை விசுவாசியுங்கள். எனக்காக பேசியிருக்கார் கர்த்தர். கண்டிக்கவும் செய்வார், திருத்தவும் செய்வார், நடத்தவும் செய்வார், வாக்கு தத்தத்தினாலே நம்மை தேற்றவும் செய்வார். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பைபிள் படிங்க.
வாக்கினால் வாக்குத்தத்தத்தை நமக்கு தருவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8:24 குறித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 8:24. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, வாக்கினால் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கரத்தினால் நிறைவேற்றுகிறீர். ஆண்டவருடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு சீர்படுத்துகிறது, எங்களை ஒழுங்குபடுத்துகிறது. ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் ஸ்திரமாக வாழ வழிவகுக்கிறது. அதே நேரத்தில் வாக்குத்தத்தங்களையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை தேற்றுகிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்குக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் வேதத்தை கர்த்தர் எங்க கூட பேசட்டுன்ற அந்த ஒரு கருத்தோடு, ஆண்டவரே, அந்த ஒரு கவனத்தோடு பைபிள் படிக்க எங்களை எல்லாருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நாம் வித்தியாசமான ஒரு கேரல் ரவுண்ட்ஸ் போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பிள்ளைங்க, அதாவது ஸ்லம்லையும் ரோட்டு ஓரங்களில் பேப்பர் எடுக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை சந்தித்து அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். ஒரு குழந்தைக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குட்டி பார்சல், அதில் அரிசி, அந்த பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாமே உள்ளே இருக்கும், லேஸ் பேக்கெட், இதை மாதிரியெல்லாம் உள்ளே வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். அதோடு கூட அந்த பிள்ளைங்களுக்கு பயன்படுத்தின கிழியாத நல்ல துணிமணிகள் இருந்துச்சுன்னா அதை கூட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எனவே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண டாய்ஸு, ஷூஸு, செப்பல், கிழியாத துணிமணி இருந்தால் நல்லா கொஞ்சம் தோச்சி அயன் பண்ணி அதை கீழே காண்கிற விலாசத்துக்கு எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். 13ஆம் தேதி எங்கள் கையில் அது கிடைச்சிடணும். அப்போ தான் அடுத்த 2 நாளைக்குள்ளே நாங்கள் அதை பேக் பண்ண முடியும். எனவே அதை மறந்துடாதீங்க. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். நீங்களும் கூட வந்து எங்களோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.